ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் யூவர்ஸ், நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இன்றைக்கி விஜய் பூஜா ஹெக்டே நடிப்பில் வினோத் இயக்கத்தில் வந்திருக்கிற ஜனநாயகன் இதான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இதற்கு 2023 பாலண்ணா நடிப்பில் வந்த பகவத் கேசரியோட ரீமேக். அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. இந்த படத்தில் அதேமாதிரி பெண்களுக்கான கான்செப்ட் தான். அதில் வந்து குட் டச்சு பேட் டச்சு அதெல்லாம் பாலண்ணா சொல்கிற சீன்ஸ்லாம் கூட வந்திருக்கு. நிறையா சீன் வந்து அங்கேருந்து அப்படியே தான் எடுத்திருக்காங்க. அவர் எலெக்ஷனில் நின்னதுனால அதுக்கேற்ற மாதிரி மானத்தேனே பொன்மானே விஜய் தான் வரணும். அவர் பேர் வந்து டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான் அவர் பேர். அதுக்கப்புறம் வந்து அரசியல்வாதிகளை கலாய்க்கிற இடத்துல பிரகாஷ் ராஜ் கேரக்டர் அப்படியே நம்ம கருணாநிதி வந்து ஸ்டாலின் இவங்களை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி எங்கள் அப்பா அரசியல், நான் அரசியல், என் புள்ள அரசியல் அந்த மாதிரி போகுது. இதில் வந்து ஒரு அண்ணாமலை கூட விட்டு வைக்கல. உன்னிப்பா பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். அடுத்து ஒரு வில்லன் கேரக்டர் வந்து IPS படிச்சுட்டு ஒரு நல்லவனாக இருப்பான். அவனை பிரகாஷ் ராஜ் அவமானப்படுத்தணும், அவமானம் தாங்காமல் தற்கொலை பண்ணிக்க போவான். ஒரு அண்ணியின் மாதிரி ஏதோ கொலாப்ஸ்லாம் ஆகி திரும்ப வந்து அவன் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இங்கே ஒரு வழி போகணும், அதிகாரம் தான் கைக்கு வேணும்னு சொல்லி மக்களை வந்து பிளவுபடுத்துகிற அந்த மதம் சாதி இதை கையில் எடுத்து பண்ணுறதா கொண்டு போயிருப்பாங்க. IPS அந்த ஒரு குறியீடெலாம் வந்து அண்ணாமலை ஞாபகப்படுத்து அவர் வந்து ஒரு ஏதோ அவமானப்பட்ட மாதிரியும் அவர் வந்து திருத்துறதுக்கு வந்த மாதிரியும் காமிச்சிடுறாங்க. முதல்ல டிவிக்கு ஆரம்பிக்கிறதா இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் கேரக்டராக இருக்கட்டும், இவர் வந்து அரசியல்வாதிகள்லாம் எம்ஜிஆர் பணியில் சாட்டி எடுத்துகிட்டு போய் விளாசுறதா இருக்கட்டும், அவர் வந்து செமையாக வந்து க்யூட்டாக டான்ஸ் ஆடுற பாட்டு போகிற எல்லாம் இருந்தாலும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பக்காவாக தன்னோட அரசியலுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கா மசாலா படம் தான். பாலனாவே தொழில் திட்டினார்னா வந்து ட்ரெயின் பின்னாடி போவோம். அதையும் மிஞ்சிற மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ரோபோ கூடலாம் சண்டை போகிறாரு. இன்டர்வலுக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட்டு தான். இவர் தேடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50-60 ரோபோ ஏதோ பறக்க விடுறாங்க. அது வந்து பீஸ்டெல்லாம் வந்து மிந்திர அளவுக்கு ஹெலிகாப்டர்லாம் பறந்து லாரிலாம் போய் சண்டை போடுறாப்புல. ஒரு காமன் ஆடியன்ஸாக போகிறவங்களுக்கு இது வந்து எந்த விதத்தில் வந்து இது நினைச்சமாக இருக்கும்னு தெரியல. படத்தை ஒரு பெரிய ப்ளஸ் பெண்களுக்கு குட் டச் பேட் டச் சொல்லித்தரது, பெண்ணோட மகிமையை சொல்கிறது, ப்ளஸ் வந்து ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்து விஜய்க்கும் அந்த பைஜுக்கு இருக்கிறது, இதெல்லாமே வந்து பக்கவா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பகவத் கேசரியில் இவரோட வளர்க்குற பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஒரு PA மூலமாக ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. நல்லா அழகாக அதை ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க. பெண்கள் மேட்ரு, பெண் உரிமை மேட்ரு, அந்த குட் டச் பேட் டச் மட்டும் நல்லா வச்சுட்டு மீதியெல்லாம் சொந்தத்தை புகுத்துறதுனால நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல. தேவையில்லாமல் வந்து ஒருத்தர் உள்ளூர் வில்லனாக காட்டலாம், இல்லை உள்நாட்டு வில்லனாக கூட காட்டலாம். பாபி தியோல் எங்கேயோ ஒரு கண்ட்ரிக்கு போய் கண்ட்ரிலே வந்து மத பிரச்சனை உண்டாக்கி கண்ட்ரியவே காலி பண்ணிட்டு அவர் அங்கேருந்து இங்கே வராராம். இங்கே வந்து விஜய்கள் அடி வாங்கி சாப்பிட்றாராம். கொஞ்சமாக நம்புற மாதிரி வைங்க. அவ்வளோ பெரிய ஆள் வந்து முதல்ல தமிழ்நாட்டை தேர்ந்தெடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் அவருக்கும் விஜய்க்குள்ள பழைய பிரச்சனை எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. பகவத் கேசரியில் வந்து அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த யார் தெரியுமா பாலனை யாருன்னு அது ஒரு ஃபிளாஷ்பேக்கில் காமிக்கும் போது மிரள்ற மாதிரி இருக்கும். 20-30 பேர் வந்து காலி பண்ணியிருப்பாப்புல. ஒரு மலையின மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் கனிம வளங்களை கொள்ளையடிக்காமல் இருக்கிறதுக்காக அவர் பண்ணியிருப்பாப்புல. இதில் வந்து அந்த ஃபிளாஷ்பேக்கில் வந்து காமிக்கவே இல்லை, சும்மா சொல்லி ஒப்பேத்திட்டாங்க. நம்மளால அதை வந்து பார்க்கவும் முடியல. அந்த ஒரு இம்பாக்டே படத்தில் கொடுக்கல. இதில் நிறைய சாதி மதம் எல்லா கட்சியும் நம்ம வந்து கிண்டல் பண்ணணும், இல்லை நம்ம கடவுள் மாதிரி இறங்கி இந்த மக்கள் நம்ம தான் காப்பாற்ற போகிறோன்ற மாதிரிலாம் விஜய் இந்த வந்து படத்தில் பண்ணி வச்சிருக்காப்புல. உண்மையிலே படத்தை ரிலீஸ் பண்ண விட்டுருக்கலாம். ஏன்னா அவன் மக்கள் காண்டாகி இப்பெல்லாம் படம் பண்ணுறான்னு சொல்லி ஓட்டை வந்து போடாமல் போயிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஜய் ரசிகர்களே வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டு MLA ஆக்கினாதான் இந்த மாதிரி படங்கள் வந்து தப்பிக்க முடியும்னு நினச்சி ஓட்டு போகிறாங்கன்னு கூட தோணுது. கமர்ஷியல் படம் ஜனரஞ்ச படம் ரீமேக் தான் பண்ணுறோம். அதில் இருக்க ஒரு பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மீதி பாயிண்ட்லாம் இவங்க பூத்துறதுனால ஓவராலாக படம் வந்து உட்கார முடியாது. இன்ட்ரோல் வரையும் அப்படி இப்படின்னு போயிடுது. இன்ட்ரோலுக்கு அப்புறம் வெளிநாட்டிலேருந்து வர்றது, ரோபோவை வச்சு இது பண்ணுறது எல்லாமே ஒரு ½ hour நம்மளால் அதுதான் கிளியதை வெளியே பெருசாக படத்தை பார்க்க முடியல. ஒரு காமன் ஆட்களுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜ் மூவி தான். பகவத் கேசரி பார்த்துருந்தீங்கன்னா போடணும்னு அவசியம் இல்லை, பார்க்கலைனாலும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து இப்படி இருந்தாலும் ஒரு டிவியில் போட்டு விட்ருவாங்க. மொத்தத்தில் ஒரு ஜனரஞ்ச படமாக மட்டும் எடுத்திருந்து அப்படியே பகவத் கேசரியை வந்து எடுத்திருந்தா கூட சூப்பர். பக்கா சங்கி அறியப்பட்ட நம்ம பாலண்ணாவே நிச்சயமாக முஸ்லீம்களை வந்து இப்படிலாம் வந்து ஒரு சித்தரிச்சு படம் எடுக்கலை, அந்த படத்தில் இல்லை. இதை தேவையில்லாமல் வந்து பாய் வெடி வைக்கிறதுன்னு சொல்லி அவங்கள சீண்டி அவங்க மட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. உலகமே பெரிய பிரச்சனையில் ஓடிட்டு இருக்கு. இது தேவையானது தெரில. படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி தான் தப்பிச்சிருக்கோம். அப்படி இல்லாமல் அரசியல் லாபத்துக்காக எல்லாத்தையும் புகுத்துறதுனால வாங்கவளம் பஞ்ச் லைன் ஜனநாயகன் சர்வாதிகாரி 2.25 ஸ்டார் ரேட்டிங்.